வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வந்து அயர்ன் காண்டோர் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 4 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செல் பண்ணுவோம், 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பை போகும். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மினிமம் ப்ராஃபிட் அண்ட் மினிமம் லாஸ். ஸோ அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக்ஸிமம் ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ மினிமம் ரிஸ்க்கு, சரிங்களா, மினிமம் ப்ராஃபிட், அதுதான் வந்து அயர்ன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, ஓகேங்களா, ஸ்ட்ரைக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது, சரிங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நமக்கு எவ்வளோ போகுது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப்ல. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஓல்டு வீடியோஸ் நம்ம பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணுறது எவ்ரி வீக் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ எவ்ரி வீக் நம்ம எப்படி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டா ரொம்ப நமக்கு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணால் நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து எந்த பாயிண்ட்டை டச் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குன்றது நம்ம வந்து முன்னாடியே அனலைஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்கோட ஹை லோ க்ளோஸ் இந்த டேட்டா வந்து நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஸோ வீக்லி நிஃப்டி சார்ட்லேருந்து நம்ம வந்து இந்த டேட்டா வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? கரண்ட் வீக் டேட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் வந்து ஹை வந்து 10,847, லோ வந்து பார்த்தீங்கன்னா 10,676, அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,768. ஸோ இந்த டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு பிவட் பாயிண்ட் கால்குலேட்டரில் நம்ம வந்து என்ட்ரு பண்ணுறோம். ஸோ என்ட்ரு பண்ணால் ஸோ இந்த மாதிரி நான் என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலில் நம்ம கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட பிவட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,764 இருக்குது. மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட அங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த டே. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 10,850, ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2 வந்து 10,950, லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா 11,000. ஸோ மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கீழே வந்துச்சு டவுன் ட்ரெண்ட் போச்சுன்னா நமக்கு வந்து 10,700 சப்போர்ட் 1, சப்போர்ட் லெவல் 1, அதே மாதிரி சப்போர்ட் லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா 10,600, லெவல் 3 வந்து 10,500. ஸோ டவுன் ட்ரெண்ட் போனால் 10,500 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம டெக்னிக்கலில் பார்த்தா ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து நமக்கு நியூஸு நெக்ஸ்ட் வீக்கான அந்த வாலட்டிலிட்டி இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அது நமக்கு நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு தெரியும். சரி, நம்ம ட்ரேடிங் டைமில் தான் நமக்கு தெரியும். ஓகே. ஸோ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10,850லையும் புட் வந்து 10,700 அந்த ரேஞ்சில் நம்ம எடுக்கணும். எடுத்தால் நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10,850. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி 10,700 போட்டு, ஸோ 76 ருபீஸ் ப்ரீமியம் புட்டுக்கும், அதே மாதிரி 10,850க்கு வந்து 70 ருபீஸ் புட்டு. ஓகே. ஸோ அயர்ன் காண்டர் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜியில் என்னன்னா நம்ம எடுக்கிற லாங் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ கால் புட்டில் நம்ம எடுக்கிற லாங் பொசிஷன் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஸோ 850 நம்ம வந்து கால் எடுத்துட்டோம்னா 900 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சேல் பண்ணணும். அதே மாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 10,700 நம்ம பை போடலாம், 10,650 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம வந்து சேல் பண்ணணும். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா 10,850 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்க 70 ருபீஸ், அதே மாதிரி 10,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 18 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நம்ம வந்து கால் சைடில் வந்து இப்போ நமக்கு வந்து அந்த 18 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வந்து லாஸ் வரணும்னா, சரி, ஏன்னா கால் வந்து பை வந்து நம்ம 70 ருபீஸ் பண்ணியிருக்கோம், செல் வந்து 52 ருபீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஸ் 80 ருபீஸ். சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சுன்னா இந்த 18 ருபீஸ் நமக்கு லாஸ் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட் வந்து 850 கிராஸ் பண்ணி 900 கிராஸ் பண்ணிட்டு 11,000 போச்சுன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து கால் சைடில் வந்து ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10,700 வந்து 76 ருபீஸ், அதே மாதிரி 10,650 வந்து பார்த்தீங்கன்னா 16 ருபீஸ். சரிங்களா? மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா
புட்டில் நம்ம கண்டிப்பாக லாஸ் வரும். ஆனால் அந்த லாஸ் நம்ம ரிடியூஸ் பண்ணுவோம். சரிங்களா? என்னன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செல் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பை பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 rupees. இந்த புட்டுக்கு அகேன்ஸ்டாக போகணும்னா மார்க்கெட் மேலே போகும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா புட்டில் வந்து நமக்கு லாஸ் வரும். ஸோ இந்த லாஸ் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ 60 rupees நம்ம வந்து ஜஸ்ட் லாங் மட்டும் போயிருந்தோம்னா புட்டில் மார்க்கெட் மேலே போகும்போது அது 60 rupees நமக்கு லாஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பை பண்ணியிருக்கோம், இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செல் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து வெறும் 60 rupees தான். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து அகேன்ஸ்டாக போச்சு, புட்டுக்கு அகேன்ஸ்டாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு வெறும் 60 rupees தான் லாஸ் வரும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போச்சுன்னா நமக்கு வந்து புட் சைடில் 60 rupees லாஸ் வரும், கால் சைடில் நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். சரிங்களா? இந்த ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 18 rupees இருக்குது. இந்த மணியோட ஸ்ப்ரெட் அதெல்லாம் பாருங்கள் 10,750க்கும் 700க்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 rupees இருக்குது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். நீங்கள் பாருங்கள் 10,650 பாருங்கள், 600 10,600 பாருங்கள், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 rupees டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் முடிச்சிடும். 10,850 கால் பை, 10,900 கால் செல்லு, அதே மாதிரி 10,700 கூட்டு வந்து பை, 10,650 கூட கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் போகும். ஓகே. ஸோ இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்ஸ்டாக்கோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஜூலை 16th நிஃப்டி, அதே மாதிரி புட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10,700 பை, 10,600 வந்து பார்த்தீங்கன்னா செல்லு. ஓகேங்களா? ஸோ ஓகே, அதே மாதிரி 10,850 வந்து பை, 10,950 வந்து சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேல் பண்ணியிருக்கனால பாருங்கள் நம்ம வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து 3,000 rupees ப்ராஃபிட். அதே மாதிரி மார்க்கெட் கீழே போச்சுன்னா ஓகேங்களா? ஸோ கீழே போச்சுன்னா 10,550 கிராஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் வருது. மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 10,700லேருந்து 10,850 இந்த ரேஞ்சுக்குள்ள க்ளோஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் லாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 50,000 rupees நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ அந்த எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் சைமல்டேனியஸாக சேம் டைம் பை பண்ணுறது வந்து நம்மளோட இருக்க ஃபெசிலிட்டி, ஆப் ஃபெசிலிட்டி இல்லைனா வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு வந்து அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ இதனால என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்கரேஜ் கம்பெனிகிட்ட பேசி நெஸ்ட் ட்ரேடிங் அப்படின்ற ஆப்ஷனு ஃபெசிலிட்டியும் இல்லைன்னா வந்து பேஸ்கெட் ஆர்டர்ஸ், இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து கேட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் நம்ம ட்ரேடிங் செட்டப்க்கு. அப்போ தான் இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சேம் டைமில் நம்ம பை பண்ண முடியும், சேம் டைமில் நம்மளால் சேல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டைம்ஸில் நம்ம வந்து பை பண்ணாலும் சரி சேல் பண்ணாலும் சரி நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராஃபிட் வர்றதுக்கான வராது. அதே மாதிரி ரிஸ்க்கும் அதிகம் தான். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்துட்டோம், அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துட்டோம், என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ எதாவது டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு எவ்ரி வீக் வந்து ஒரு சேஃபான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் வந்து ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ப்ராஃபிட் தான். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் 50,000 rupees ஒரு ட்ரேடில் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 50% லாஸ் ஆயிடுச்சுன்னா 25,000 rupees லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃபான ஸ்ட்ராட்டஜி போகிறோம்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டையும் லிமிட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி லாஸையும் லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி வீக் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 2,000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பண்ணீங்கன்னா எவ்ரி வீக் அந்த ஒரு மந்த் வந்து 4 weeks இருக்குது. அந்த 4 weeksலையும் கன்சிஸ்டண்டாக 2,000 ப்ராஃபிட் பண்ணால் 8,000 rupees நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு 50,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டில் 8,000 rupees ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? 15% ரிட்டர்ன்றது ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேஃபான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பிகினர்ஸும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸும் சரி பார்த்தீங்கன்னா லாங் ரன்னில் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து சர்வே ஆகணும்னா அந்த மாதிரி ஒரு சேஃபான ஸ்ட்ராட்டஜியில் போகிறது தான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ மற்றபடி மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து ஹை ரிஸ்க் இருக்குது. சரிங்களா? ப்ராஃபிட்டும் ஹை தான், ஆனால் அதே மாதிரி ரிஸ்க்கும் ஹை தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சேஃபான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? என்னோட சஜஷனும் அதுதான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மற்ற வீடியோஸும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ எதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.